தமிழ்நாட்டில் வெள்ளை முட்டு காளான், பால் காளான், சிப்பி காளான் வளர்ப்பை வேளாண் சாகுபடியின் கீழ் கொண்டு வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. சுயதொழில் செய்து முன்னேற துடிக்கும் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பை வழங்கும் இந்த காளான் வளர்ப்புக்கான ஒரு நாள் பயிற்சி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலை பூச்சியியல் துறை சார்பாக மாதந்தோறும் 5ஆம் தேதியில் வழங்கப்படுகிறது. இங்கு காளான் வகைகள் ஒவ்வொன்றும் அவற்றுக்கான தட்பவெப்பத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டு உரிய ஆராய்ச்சிக்கு பின் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. காளான் வளர்ப்பு குறித்தும் அது குறித்த பயிற்சி குறித்தும் பேசிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் நோயியல் துறை பேராசிரியர் திரிபுவனமாலா, வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் விளையும் காளான்களை கொண்டு வந்து அவை உண்ணத்தக்கவையா என ஆய்வு செய்த பின் சாகுபடி செய்வதாக குறிப்பிட்டார். காளான்களை இயற்கையிலிருந்து நாங்கள் போயிட்டு காட்டு பகுதிகள் இருக்கிற நமக்கு விவசாய நிலங்கள், அது மாதிரி காட்டு பகுதிகளில் உள்ள நமக்கு மரத்துலேயோ அல்லது மக்குன எரு எங்கே இருக்கோ அதே மாதிரி விவசாய நிலங்கள்லேருந்து காளான்களை நாங்கள் ஆராய்ச்சிக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அந்த காளான்கள் உணவுக்கு உகந்ததா அல்லது அந்த காளான்களில் நச்சுத்தன்மை இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உணவுக்கு தகுந்த காளான்களை நாங்கள் எடுத்து அந்த காளான்கள் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து அந்த காளான்கள் உணவுக்கு தகுந்தது, அதில் எல்லா சத்துக்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த காளான்களை நாங்கள் சாகுபடி பண்ணி அது ஒரு தொழில் நோக்கு முறையில் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு காளான் நாங்கள் சாகுபடிக்கு உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு ரகமாக தரோம் அப்படின்னா நம்ம அந்த காளான்கள்லேருந்து இப்போ நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸில் நமக்கு ₹2 வந்தால் தான் லாபம். காளான்களில் உள்ள சத்துக்கள் குறித்தும் அதன் மூலம் கிடைக்கும் லாபம் குறித்தும் பேராசிரியர் திரிபுவனமாலா விளக்குகிறார். காளானில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்குது. அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, செலீனியம் அப்படின்னு இருக்குது, எர்கோஸ்டிரால், அது மாதிரி விட்டமின் டி தரக்கூடிய சத்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காளான்களை நாங்கள் பல்கலைக்கழகம் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் ரகமாக வெளியிட்டிருக்கோம். அந்த மாதிரி சிப்பி காளானில் பார்த்துட்டோம்னா ஒரு 6-7 ரகம் இந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்குது. இந்த காளான்கள் ஒரு தொழில்முறை நோக்கில் செய்யும் பொழுது நமக்கு ஒரு தொழில் அப்படிங்கும்போது நமக்கு காளான்கள் எடுத்துகிட்டு வர காளான் நான் சொன்னேன் இல்லையா, காட்டுப்பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வர காளான், அந்த காளானை நம்ம திசு வளர்ப்புன்ற முறையில் அந்த காளான்லேருந்து திசுவை பிரித்து எடுத்துட்டு அந்த காளான்லேருந்து திசுவிலேருந்து திருப்பியும் நமக்கு பூசண வளர்ச்சி ஏற்படுத்தி அந்த பூசணத்திலேருந்து எடுத்து நம்ம விதை உற்பத்தி பண்ணுவோம் காளானுக்கு. அந்த விதைகள்லேருந்து காளான் படுக்கைகள் மூலிமா வைக்கோல் உபயோகப்படுத்தி நம்ம சாகுபடி செய்வோம். சிப்பி காளானாக இருந்தாலும் சரி, பால் காளானாக இருந்தாலும் சரி. அப்போ சிப்பி காளான் அல்லது பால் காளான் பார்த்துட்டோம்னா ₹1 நம்ம அந்த காளானில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ₹2.6, அதாவது 1:2.6 ரேஷியோவில் லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி பால் காளான் அப்படின்னு சாகுபடி பண்ணுறோம்னா ₹1 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த காளான்லேருந்து நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2.8 வரைக்கும் நம்ம லாபம் எடுக்கலாம். தற்போதுள்ள சூழலில் காளான்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக கூறிய பேராசிரியர் எந்தெந்த காளான்களை எத்தனை நாட்களுக்கு சேமித்து வைக்கலாம் என்பது குறித்தும் விளக்கினார். இந்த மொட்டு காளான்கள் அதிக நாள் சேமிப்பு திறன் இருக்குது. 4லிருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் சேமிப்பு திறன் குளிரூட்டப்பட்ட வசதியான இதில் நம்ம வச்சோம் அப்படின்னா சேமிக்கலாம். சிப்பி காளானுக்கு 2 நாள் தான் நமக்கு சேமிப்பு திறன் இருக்குது. அது மாதிரி பால் காளான் பார்த்துட்டிங்கன்னா 6லிருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம். இந்த காளான்களை எந்த காளானாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பாக அதுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம சேமித்து வச்சு விற்கணும்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் நமக்கு இன்னைக்கு 15லிருந்து 18 டன் காளான் இன்னைக்கு நமக்கு தேவை இருக்குது. ஆனால் வரக்கூடிய காளான் பார்த்துட்டோம்னா 8லிருந்து 9 டன் தான் இருக்குது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாதந்தோறும் 5ஆம் தேதி வழங்கப்படும் காளான் வளர்ப்பு பயிற்சியில் சேர ₹590 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது.